Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ரெசிபி வீடியோ. இன்னைக்கு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக கொடுக்கலாம் அண்ட் ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட் இருக்கக்கூடிய ஒரு ஸ்வீட்டு தான் இது. அரிசியில் பண்ணுற ஸ்வீட் இது. ஆக்சுவலி கருப்பு கவுனி அரிசி எல்லாருமே இப்போ நிறைய இடத்துல ஸ்டோர்ஸ்லலாம் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போது இந்த அரிசி வந்து நிறைய இதோட பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சு நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த கருப்பு கவுனி அரிசியில் கஞ்சி, அதுக்கப்புறம் பொங்கல் இதெல்லாம் பண்ணி சாப்பிடுவாங்க. நான் இன்றைக்கி வந்து எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு வந்து அந்த மாதிரி கஞ்சி ஃபார்மில் கொடுக்கும்போது சாப்பிட மாட்டாங்க அப்படின்றனால நான் சாராக்காக இது வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபியாக ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து செட்டிநாடில் வந்து ஒரு ஒன் ஆஃப் தி ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்றது நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இந்த கருப்பு கவுனி அரிசி அப்படின்றது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் எடுத்திருக்கிறது 3/4 கப் அரிசி எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 4 பேருக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்கக்கூடிய அளவுக்கு போதுமானது. 3/4 கப் அரிசி எடுத்திருக்கேன். இது நம்ம ரைஸ் வேகிற அளவுக்கு அரிசி வந்து நல்ல உபரியாக வராது. ஸோ நம்ம என்ன போடுறோமோ அந்த அளவு தான் நமக்கு வந்து பொங்கலும் வரும். ஸோ நான் 3/4 கப் வந்து அரிசி எடுத்திருக்கேன். இது எடுத்த அதே அளவு வந்து நான் சர்க்கரை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் தேங்காய், அதுக்கப்புறம் 2 ஏலக்காய். தேங்காய் வந்து ஒரு 2 சில் எடுத்துக்கோங்க. இதை எடுத்த இந்த அரிசியை நல்லா கழுவிட்டு அரிசியும் அந்த 2 ஏலக்காயும் நான் குக்கரில் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரிசிக்கு வந்து நான் வந்து 1க்கு 4 பங்கு தண்ணி வச்சுருக்கேன். ஸோ 3/4 கப் அரிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அதே கப் அளவில் 3/4 கப்பு 4 கப் அளவு தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது வந்து நம்ம பொங்கலாக தான் எடுக்க போகிறோம், சாப்பாடாக எடுக்க போகிறதில்ல. ஸோ அதனால் நான் 4 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த அரிசி வந்து வேகிறதுக்கும் நான் ஒரு 5லேருந்து 6 விசில் கொடுக்குறேன். ஏன்னா இது நம்ம அரிசி ஃபார்மில் கொண்டு வர போகிறதில்ல, பொங்கலாக எடுக்கணுன்றப்போ ஒரு 5 to 6 விசில் வந்து நம்ம இதை ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். இந்த ஏலக்காவை ஆட் பண்ணதுக்கப்புறம் இது ஸ்வீட்டுன்றனால ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஒரு 5லேருந்து 6 விசில் விட்டு இதை வந்து நம்ம எடுத்துடணும். எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஃபர்தராக ஆட் பண்ண போகிறோம். தேங்காய் இதெல்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு 5 to 6 விசில் வந்து கொடுத்துட்டு நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக வெந்திருக்கு. இன்னும் ஒரு விசில் விட்டுருந்தா கூட இது கொஞ்சம் அடி பிடிச்சிருக்கும். கரெக்டாக நான் வந்து 6 விசில் கொடுத்தேன். நான் கொடுத்த தண்ணி அளவு அரிசிக்கு. இது உங்கள் குக்கருடைய இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் அந்த சர்க்கரையை டேரெக்டாக ஆட் பண்ணிடுறேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுறீங்கன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒயிட் சுகருன்றனால இதை டேரெக்டாக ஆட் பண்ணுறேன். ஏன்னா ஒயிட் சுகர் கொஞ்சம் மெல்ட் ஆகும், இன்னும் கொஞ்சம் வாட்டர் கன்சிஸ்டன்சிக்கு இது மாறும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா அடுப்பு ஆனில் வச்சுட்டு இந்த ஒயிட் சுகரை ஆட் பண்ணி ஒரு 2-3 நல்ல மிக்ஸ் கொடுக்குறேன். இந்த அரிசியில் இன்னொன்று என்னென்னா என்ன கன்சிஸ்டன்சியில் நம்ம எடுக்கிறோமோ டைம் ஆக ஆக அதே கன்சிஸ்டன்சி தான் மெயின்டைன் ஆகும். ட்ரை எல்லாம் ஆகிடாது, இல்லை கட்டி மாதிரி ஆகிடாது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா தேங்காவை வந்து நான் கொஞ்சம் ட்ரை பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். ஏன்னா சாராக்கு வந்து தேங்காவை வந்து கிடைக்கிற மாதிரி இருந்தது சாப்பிடும்போது அப்படின்னா அவள் அந்த டிஷ்ஷே அவாய்ட் பண்ணுவாள். ஏன்னா அது அவள் இன்னும் வந்து அந்தளவுக்கு எல்லா ஃபுட்டும் அடாப்ட் பண்ணிக்கல. ஸோ அதனால் கொஞ்சம் ட்ரை பேஸ்ட்டாக அரைச்சி தேங்காய் வந்து ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பெரியவங்களுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தேங்காவை திருகிட்டு இதில் போட்டிங்கன்னா இன்னமும் சூப்பராக இருக்கும். ஸோ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா அரைச்சி ஒரு 3 பேஸ்ட்டு தேங்காவை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஸோ தட் அந்த தேங்காவோட ஃப்ளேவர் இருக்கும். பட் தேங்காய் வந்து மிக்ஸ் பண்ணது அந்த அளவுக்கு உங்களுக்கு விசிபிளாக அதில் தெரியாது. பட் தேங்காவோட ஃப்ளேவர் நல்லாவே தெரியும். இதே திருகி போடுறீங்க அப்படின்னா தேங்காய் உங்களுக்கு விசிபிளாக தெரியும், நல்லாவும் இருக்கும் சாப்பிடும்போது. இது உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை வந்து மாற்றிக்கோங்க. ஸோ இதை ரெடி பண்ணியாச்சு, குக்கர் ஆஃப் பண்ணிடலாம். இதை இப்போ நான் ஒரு சர்விங் பவுலில் எடுத்து சர்வ் பண்ணுறேன். இதை நீங்கள் சூடாக கொடுத்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது அதே டைம் ஆகி கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டாலும் டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. இதோட கன்சிஸ்டன்சியும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ரொம்ப கட்டி மாதிரிலாம் ஆகிடாது. ரொம்பவே நல்லாயிருக்கும். ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்ல ஒரு விஷயம். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து நான் சாராக்காக ஸ்பெஷலாக ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்றனால மேலே வந்து நான் கொஞ்சம் நட்ஸ் டாப்பிங் வந்து ஆட் பண்ணலான்னு சொல்லி நான் கொஞ்சம் கேஷ்யூ மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு எந்த நட்ஸ் டாப்பிங்கோ இல்லாட்டி கீயோ இல்லாட்டி ட்ரை கிரேப்ஸோ எதுவுமே தேவையில்லை. பட் சும்மா கலர்ஃபுல்லாக இருக்கும் அவளுக்கு கொடுக்கும்போது அப்படின்றதுக்காக நான் நட்ஸ் டாப்பிங் ஆட் பண்ணியிருக்கேன்.